அனைவருக்கும் டான் டிவி கல்வி நிறுவனத்தின் மூலம் நான் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். அந்த வகையில் நான் இன்று பௌதிகவியலினுடைய அடிப்படை விடயங்களை பற்றி கூற இருக்கின்றேன். அந்த வகையில் 1 into 0 1 into 1 1 1 into 1 1 1 into 0 எந்த ஒரு கணியத்தையும் பூஜ்ஜியத்தினால் பெருக்குகின்ற போது பூஜ்ஜியம் புறப்படும். 1 into 0 0 1 into infinity 1 into infinity infinity 1 into infinity infinity 0 into 0 0 0 into infinity 0 0 into infinity into infinity infinity இப்படி நாங்கள் எழுதலாம். நாங்கள் பௌதிகவியலினுடைய அடிப்படை கணித விடயங்களை பற்றி கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் 1 into 1 1 1 into 1 1 1 into 0 0 1 into infinity infinity 0 into 0 0 0 into infinity 0 infinity into infinity infinity முடிவிலி தர முடிவிலி முடிவிலி என்பதை மாணவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்க போகின்ற விடயம், நாங்கள் பௌதிகவியலின் அடிப்படை கணித விடயங்களை பற்றி கற்கின்ற போது 1 into 1 1 1 over 1 1 ஒன்றை ஒன்றினால் பிரிக்கும் போது ஒன்று. இதே போல ஜீரோவினை ஒன்றினால் பிரிக்கும் போது 0 ஜீரோவை ஒரு இலக்கத்தினால் பிரிக்கும் போது 0 இன்ஃபினிட்டி ஓவர் 1 இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஓவர் 1 இன்ஃபினிட்டி 1 over 0 ஒன்றை பூஜ்ஜியத்தினால் வகுக்கும் போது இன்ஃபினிட்டி ஒன்றை பூஜ்ஜியத்தினால் வகுக்கும் போது இன்ஃபினிட்டி 1 over infinity பூஜ்ஜியம் 1 over infinity பூஜ்ஜியம் 0 over infinity 0 0 over infinity 0 0 over 0 வரையறுக்கப்பட முடியாதது வரையறுக்க முடியாது. இன்ஃபினிட்டி ஓவர் இன்ஃபினிட்டி வரையறுக்க முடியாது வரையறுக்க முடியாது. அந்த வகையிலே மாணவர்களே, இன்ஃபினிட்டி ஓவர் 0 இன்ஃபினிட்டியின் கீழ் பூஜ்ஜியம் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியினை பூஜ்ஜியத்தினால் வகுக்கும் போது இன்ஃபினிட்டி புறப்படும். அதாவது மாணவர்களே 1 over 1 1 0 over 1 0 infinity over 1 infinity infinity over infinity வரையறுக்கப்பட முடியாதது. 1 over 0 infinity 1 over infinity ஒன்றை இன்ஃபினிட்டி ஃபேர் ஒன்றை முடிவிலியாக்களுக்கு வழங்கும் போது ஒருவருக்கு கிடைப்பது எவ்வளவு? பூஜ்ஜியம். 1 over infinity 0 0 over infinity 0 0 over 0 வரையறுக்கப்பட முடியாது. இவ்வாறான அடிப்படை பௌதிக விடயத்தை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடிப்படை கணித விடயங்களில் அடுத்த விடயம் 1 plus x over 0 1 plus x to the power 0 1 plus x to the power 0 எவ்வளவு? 1 plus x to the power 0 எவ்வளவு? எந்த ஒரு பரிமாணத்தினதும் அடுக்கு பூஜ்ஜியமாயின் அதன் பரிமாணம் 1
a to the power 0 எவ்வளவு 1 x to the power 0 எவ்வளவு 1 அதே போல 1 plus x இன் அடுக்கு 0 1 1 plus x அதனுடைய அடுக்கு 1 ஆக இருந்தால் அது 1 plus x 1 plus x இனுடைய அடுக்கு 2 அதனுடைய பரிமாணம் என்ன 1 plus 2x plus x squared 1 plus 2x plus x squared 1 சக x இன் கனம் 1 சக x இன் கனம் எவ்வளவு 1 cube 3x squared plus 3x plus x cube plus x cube 1 plus x இனுடைய அடுக்கு 0 என்றால் 1 1 plus x இனுடைய அடுக்கு 0 என்றால் 1 1 plus x இனுடைய அடுக்கு 1 ஆக இருந்தால் 1 plus x 1 plus x இனுடைய அடுக்கு 1 என்று சொன்னால் 1 plus x 1 plus x இனுடைய அடுக்கு 0 என்று சொன்னால் 1 எந்த ஒரு பரிமாணத்தின் அடுக்கு 0 என்றால் 1 1 plus x இனுடைய அடுக்கு 0 1 1 plus x இனுடைய அடுக்கு 1 1 plus x 1 plus x இனுடைய அடுக்கு 2 1 plus x squared 1 squared plus 2x plus x squared 1 plus x இனுடைய அடுக்கு கனம் 1 cube plus 3x plus 3x squared plus x cube அதே போல 1 plus x இனுடைய அடுக்கு 4 1 plus x இனுடைய அடுக்கு 4 1 plus x இனுடைய அடுக்கு 4 x to the power 4 1 1 to the power 4 1 and now 1 1 plus x to the power 4 1 plus 4x plus 6x squared plus 6x squared plus 4x cube plus x to the power 4 1 plus x இனுடைய 4ஆம் அடுக்கு 1 plus x இன் 4ஆம் அடுக்கு 1 plus 4x plus 6x squared plus 4x cube plus x to the power 4 1 plus x இனுடைய அடுக்கு 5 1 plus 5x 5x plus 10x squared plus 10x cube plus 5x to the power 4 plus x to the power 5 1 சக x இன் 5ஆம் அடுக்கு 1 plus 5x plus 10x squared plus 10x இனுடைய கனம் plus 5x இனுடைய 4ஆம் அடுக்கு சக x இனுடைய 5ஆம் அடுக்கு 1 சக x இனுடைய 4ஆம் அடுக்கு 1 சக 4x plus 6x squared plus 4x cube plus x to the power 4 1 சக x இனுடைய 5ஆம் அடுக்கு 1 plus 5x plus 10x squared plus 10x cube plus 5x to the power 4 plus x to the power 5 இவ்வாறு நாங்கள் விரிவுகளை எழுதிக்கொண்டு செல்லலாம்.
இந்த விரிவுகளை எவ்வாறு எழுதுவது என்பது நான் பின்னே கூறுவேன். இந்த விரிவுகளை எழுதுகின்ற முறை நான் பின்னே கூறுவேன். ஆகவே மாணவர்களே, எக்ஸ் மிகச் சிறியதாயின் எக்ஸ் மிகச் சிறியதாயின் எக்ஸ் மிகச் சிறியதாக இருந்தால் எக்ஸ் மிகச் சிறியதாக இருந்தால் எக்ஸ் மிகச் சிறியதாக இருந்தால் 1 plus x 1 plus x to the power n 1 plus nx என்று சொல்லி எழுதலாம். 1 plus x to the power n 1 plus nx என்று எழுதலாம். அப்ப x சிறிதாய். உதாரணமாக 1 plus x to the power 0 1 1 plus x to the power 2 1 plus 2x 1 plus x to the power 3 1 plus 3x 1 plus x to the power 4 1 plus 4x 1 plus x to the power 10 x மிகச் சிறிதாய் 1 plus 10x அதாவது x very much less than 1 அப்படி இருந்தால் இப்படி எழுதலாம். 1 plus x to the power n 1 plus nx 1 plus x to the power 0 1 1 plus x to the power 2 1 plus 2x 1 plus x to the power 3 1 plus 3x 1 plus x to the power 4 1 plus 4x 1 plus x to the power 10 1 plus 10x x very much less than 1 ஆயின் இவ்வாறு எழுதலாம். For example 1.003 இதனுடைய கனம் எவ்வளவு? 1.003 னது கனம் எவ்வளவு என்றால் 1 plus 1 plus இதை நாங்கள் 1 plus 0.003 இதனுடைய கனம் என்று சொல்லி எழுதலாம். இந்த ஒன்றை விட 0.0003 மிகச் சிறிது என்பதால் 1 plus 3x என்ற மாதிரி 1 plus x to the power n 1 plus nx மூன்றாவது பெருக்கு 0.0009 அப்ப விடை 1.00009 இப்படி எழுதலாம். 1 plus x to the power n 1 plus nx என்ற மாதிரி நாங்கள் இது எழுதலாம். அதாவது 1.00003 கனம் எவ்வளவு அப்படி கேட்டால் 1.00003 கனம் அப்படி எழுது. அப்போ 1.00009 அப்படி எழுதலாம். அப்போ 1.00009 அப்படி விடவே. இதே போல 1. இதே போல இரண்டாவது வினா 1.001 வர்க்கம்
1/8 வர்க்கம் என்ன? 1/8 வர்க்கம் எவ்வளவு? இது எழுதலாம். 1 சக 0.0018 all things squared 1 plus 0.0036 1.0036 அப்படி எழுதலாம். இப்படி எழுதலாம். 1.0018 இந்த வர்க்கம் இதை 1 பிளஸ் 0.0018 all things squared and எழுதலாம். இதை 1 பிளஸ் இதை நீ 2ஆல் பெருக்கு 0.0036 அப்போ விட 1.0036 அப்படி வரும். இதே போல 1.0009 இதனுடைய கணம் ഇതിൻ്റെ 9ஆம் அடுக்கு 1.009 ഇതിൻ്റെ 9ஆம் அடுக்கு. இதை நீங்கள் எழுதலாம் 1 பிளஸ் 0.009 ഇതിൻ്റെ 9ஆம் அடுக்கு 1 பிளஸ் 0.081 1 பிளஸ் 081 1 plus 1.081 1.009 into 9ஆம் அடுக்கு இதை 1 plus 0.009 to the power 9 1 plus இது into 9 மடங்கு 0.08 அப்போ விட 1.081. இதே போல வேறு வினாக்களை அவதானித்தால் 1.008 ന്റെ അറിയാം അടുക്കണ്ടാൽ ഇത് 1 plus 008 ഇതിൻ്റെ അറിയാം അടുക്കണ്ട എഴുതலாம். 1 plus ഇത് അറിയാല പിറക്ക് 0.004 1.004 ഇതാണ് ഇവിടെ 1.008 ന്റെ അറിയാം അടുക്ക് ഇത് 1 സഹ 0.008 ന്റെ അറിയാം അടുക്ക് 1 സഹ ഇതേ അറിയാല പിറക്കിന 0.004 അപ്പോൾ ഇവിടെ 1.004 இப்படி வரும். இதே போல அடுத்த வினாவை அவதானித்தால் அடுத்த வினா 1.027 1.0027 അതിൻ്റെ 1/3 എவ்வளவு 1.00027 ന്റെ 1/3 എவ்வளவு? இதை நீங்கள் எழுதலாம் 1 பிளஸ் 0.0027 അതിൻ്റെ 1/3 1 പ്ലസ് ഇതിൻ്റെ മുണ്ടിലുണ്ട് 0.009 1.00009 இப்படி வரும் 0.009
09 இதில் 3 0 வரும். இதில் 3 0 வரும். 1 plus 1 plus 0.00027 இது இந்த 1/3. அப்போ இதில் ஒரு 09 அப்போ 09 இப்படி வரும். அதாவது 1.00009 அப்படி வரும். அது 1.00108 ഇതിൻ്റെ 1/9 அடுக்கு எவ்வளவு? 1 plus 0.00108 ഇതിൻ്റെ 1/9 அடுக்கு 1 plus 0.00 108 12 9 பிரிச்சா 12 1 2 அப்போ 1.00012 இப்படி வரும். அதே போல் 2.0008 வர்க்கம் அது எவ்வளவு? இதே போல 2.008 வர்க்கம் எவ்வளவு? 2.008 வர்க்கம் எவ்வளவு? 2.008 வர்க்கம் எவ்வளவு? இதில் 2 வழியில் எடுத்தால் 2 வழியில் எடு. அப்போ 1.004 இவ்வளவினுடைய வர்க்கம். அப்போ 2 வர்க்கம் இவ்வளவினுடைய வர்க்கம். 2 வர்க்கம் 4. 1.004 வர்க்கம் நான் ஏற்கனவே கூறியது போல 1.008. அப்போ 4ஆல் இதை பெருக்கினால் 4.8ஆல் நீங்கள் 8 தர 4 32 0.32 4.032. அதே போல 3.00027 கணம். இதை 3 கணம் 1.00027 இப்படி எழுதலாம். 3 கணம் 27 1.00027 1.00027. அப்போ இதை நீங்கள் பெருக்கினால் 27.00729 முடிவர். 4.00008 அறியாமடுக்கு
4 தசம் 4 தசம் 0.008 அறியாம் அடுக்கு விளக்கு. இதை மாணவர்களே 4 வழியில் எடு. 1.002 இது இந்த அறியாம் அடுக்கு, இதனுடைய அறியாம் அடுக்கு. 4 அறியாம் அடுக்கு 2 இது இந்த அறியாம் அடுக்கு. 1.00001 அப்போ பெருக்கினா 2.00002 புறப்படும். 0.002 புறப்படும். அதே போல 1.00018 2ஆம் அடுக்கு. இதை நாங்கள் 1 சக 0.00018 2ஆம் அடுக்கு இப்படி எழுதலாம். 1 மைனஸ் 2ஆல் பெருக்கு 0.0036 அப்போ 0.9964 இவ்வாறு ஒரு விடை பெறப்படும். 1.00018 2ஆம் அடுக்கு. இது 1 சக 0.0018 1 சய இதை இவ்வளவையும் 2ஆல் பெருக்கி போடு 0.0036 கழிச்செழுதினா இப்படி வரும். இதே போல 1.0009 -9ஆம் அடுக்கு. இதை எவ்வாறு செய்யலாம்? 1.0009 9ஆம் அடுக்கை எவ்வாறு செய்யலாம்? 1.1 plus 0.0009 இவ்வளவின் 9ஆம் அடுக்கு 1 minus 0.0081 9ஆல் பெருக்குத இவ்வளவையும் 9ஆல் பெருக்கு. அதாவது செயதரை 9ஆல் பெருக்கி போடும். 9ஆல் பெருக்கி போடும். 1 இருந்து கழிச்சால் 0.9 இப்படி வரும். இவ்வாறு மாணவர்கள் இவ்வாறு கணிதத்தில் உள்ள சிறு சிறு விடயங்களை சுருக்கப்பட வேண்டும். அதே போல ஒரு இருபடிச் சமன்பாட்டினுடைய மூலகங்களை எவ்வாறு கண்டுகொள்வது? ஒரு இருபடிச் சமன்பாடு தரப்பட்டிருந்தால் அதனுடைய மூலகங்களை எவ்வாறு கண்டுகொள்வது? உதாரணமாக
காரணிகளினுடைய பெருக்கங்களாக எழுதக்கூடிய ஒரு சமன்பாடு தரப்பட்டிருந்தால், உதாரணமாக எக்ஸ் ஸ்கொயர், உதாரணமாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 சமன் 0, இப்படி ஒரு சமன்பாடு தரப்பட்டிருந்தால், நீங்கள் இதை இலவாக x மைனஸ் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2 சமன் 0, ஆகவே இதனுடைய மூலகங்கள் x சமன் 3 அல்லது x சமன் 2 என இலவாக எழுதலாம். அல்லது இவ்வாறு காரணிகளினுடைய பெருக்கங்களாக எழுதக்கூடிய சமன்பாடுகள் உங்களுக்கு தரப்பட்டிருந்தால், உதாரணமாக x ஸ்கொயர் மைனஸ் 8x சக 12 சமன் 0, இப்படி ஒரு சமன்பாடு தரப்பட்டிருந்தால், நீங்கள் x மைனஸ் 6 இன்டு எக்ஸ் மைனஸ் 2 சமன் 0 என எழுதி இதனுடைய மூலங்கள் 6 அல்லது 2 என எழுதலாம். இவ்வாறு இலவாக நாங்கள் காரணிகளினுடைய பெருக்கங்களாக எழுதக்கூடிய சமன்பாடுகள் தரப்பட்டிருந்தால், நாங்கள் இலகுவாக அவற்றினுடைய மூலகங்களை காணலாம். அந்த வகையிலே இன்னும் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 மைனஸ் 6 சமன் 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 சமன் 0, இப்படி ஒரு சமன்பாடு தரப்பட்டிருந்தால், எவ்வாறு இந்த சமன்பாட்டினுடைய மூலகங்களை கண்டுகொள்வது என்றால், நாங்கள் x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2x, x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2x மைனஸ் 6 சமன் 0, அப்படி ஏதோ எழுதி நாங்கள் இதை இந்த சமன்பாடுகளை பார்க்கலாம். பொதுவாக நாங்கள் இந்த பௌதீகவியல், இந்த கணித இருவடி சமன்பாடுகளில் பொதுவான சமன்பாடுகள் எக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி சமன் 0 என்ற வடிவில் ஒரு இருபடி சமன்பாடு ax வர்க்கம் சக bx சக c சமன் c சமன் 0 என்ற வடிவில் இருந்தால், abc என்பன ரியல் நம்பர்ஸாக இருந்தால், இவற்றினுடைய மூலகங்களை எவ்வாறு கண்டுகொள்வது? ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 என்கின்ற சமன்பாட்டில் இதனுடைய மூலகங்களை எவ்வாறு கண்டுகொள்வது? ax வர்க்கம் சக bx சக c என்னும் சமன்பாட்டில் abc என்பன abc எலிமெண்ட் ஆஃப் ரியல், அது ஒரு ரியல் நம்பர்ஸாக இருந்தால், மெய்யெண்களாக இருந்தால், abc ரியலாக இருந்தால், இந்த எக்ஸினுடைய மூலகம் மைனஸ் பி பிளஸ் ஓ மைனஸ் root of b வர்க்கம் மைனஸ் 4ac ஓவர் 2a என எழுதலாம். ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 என்னும் இருபடி சமன்பாட்டில் abc என்பன ரியல் நம்பர்ஸாக இருந்தால், அதனுடைய மெய் மூலகங்கள் x மைனஸ் v பிளஸ் ஓ மைனஸ் root of v வர்க்கம் மைனஸ் 4ac ஓவர் 2a என எழுதலாம். அந்த வகையில் ஒரு சமன்பாட்டை எடுத்துக்கொண்டால், அதனுடைய x ஸ்கொயர்
மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இந்த சமன்பாட்டை எடுத்தால் இதனுடைய மூலகம் என்ன? இதனுடைய மைனஸ் வி. மைனஸ் வி என்றால் மைனஸ் 1 தர மைனஸ் 1 1 பிளஸ் ஓ மைனஸ் ரூட் ஆஃப் வி வர்க்கம் மைனஸ் 1 இந்த வர்க்கம் 1 4 ஏக்காக உண்டு சிக்காக மைனஸ் 2 அப்புறம் பிளஸ் over 2a 2 தர 1 2 4 தர 1 தர 2 4 4 ஏக்காக உண்டு சிக்காக மைனஸ் 2 மைனஸ் 4ac மைனஸ் 4ac மைனஸ் 4ac v வர்க்கம் மைனஸ் 4ac v வர்க்கம் x வர்க்கம் x மைனஸ் 2 சமன் 0 என்னும் சமன்பாட்டில் மைனஸ் v ஒன்று பிளஸ் ஓ மைனஸ் ரூட் ஆஃப் v வர்க்கம் மைனஸ் 1 இந்த வர்க்கம் 1 மைனஸ் 4 டைம்ஸ் a ஒன்று தர c சய 2 அதன் கீழ் 2a 2 தர 1 2. இவ்வாறு இதனுடைய மூலகங்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த வகையில் மீண்டும் அதனை நாங்கள் அவதானிப்போம். x வர்க்கம் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் 2 சமன் 0 எனும் சமன்பாட்டில் இதனுடைய மூலகம் x மைனஸ் v சமன்பாடு பொதுவான சமன்பாடு x சமன் மைனஸ் v பிளஸ் ஓ மைனஸ் v வர்க்கம் மைனஸ் 4ac ஓவர் 2a மைனஸ் v மாதிரி மைனஸ் 1 b மாதிரி மைனஸ் 1 அப்போ மைனஸ் vக்காக 1 பிளஸ் ஓ மைனஸ் root of v வர்க்கம் மாதிரி 1 4 ஏக்காக 1 சிக்காக சய 2 அப்போ சய தர சய சக 2 தர a 2 into 1 2 அப்போ சுருக்கினால் 1 பிளஸ் ஓ மைனஸ் 4 2 8 தர 8 1 9 அதன் கீழ் 2. அப்போ x இந்த மூலகம் இந்த வர்க்க மூலம் 9 3 3 1 4 கீழ் 2 2 அல்லது ஒன்றில் 3 போனால் சய 2 அதில் 2 போனால் சய 1 ஒன்றில் 3 போனால் சய 2 அதை 2ஆல் பிரித்தா சய 1. அப்போ எக்ஸினுடைய மூலகம் 2 அல்லது சய 1 2 அல்லது சய 1. இதை நாங்கள் இவ்வாறும் செய்யலாம். காரணிகளினுடைய பெருக்கங்களாக எழுதலாம். காரணிகளினுடைய பெருக்கமாக நீங்கள் எழுதினால் x squared minus 2x plus x minus 2 சமன் 0 என எழுதுவீங்கள். இதில் x வழியில் எடுத்தால் x minus 2 1 வழியில் எடுத்தால் x minus 2 சமன் 0. ரெண்டிலும் பொதுவாக x minus 2 என்ன செய்யலாம்? பொது எடுக்கலாம். x minus 2 பொது எடுத்தால் x plus 1 சமன் 0.
அப்போ எக்ஸின் மூலகம் 2 அல்லது சய உண்டு, 2 அல்லது சய உண்டு. இதை நாங்கள் v வர்க்கம் சமன் ax வர்க்கம் சக vx சக c சமன் 0 என்கின்ற ஒரு சமன்பாட்டில், இருபடி சமன்பாட்டில் abc என்பன ரியல் நம்பர்ஸாக இருந்தால் அதனுடைய மெய் மூலகம் x மைனஸ் v பிளஸ் ஓ மைனஸ் ரூட் ஆஃப் 4ac ஓவர் v வர்க்கம் மைனஸ் 4ac ஓவர் 2a என எழுதலாம். x என்கின்ற சமன்பாட்டில் மைனஸ் v பிளஸ் ஓ மைனஸ் v வர்க்கம் மைனஸ் 4ac ஓவர் 2a என எழுதலாம். ஆகவே x வர்க்கம் மைனஸ் x மைனஸ் 2 சமன் 0 எனும் இருபடி சமன்பாட்டில் x வர்க்கம் மைனஸ் 2x பிளஸ் x மைனஸ் 2 சமன் 0, இதை x மைனஸ் 2 இன்டு x பிளஸ் 1 சமன் 0. ஆகவே x சமன் மைனஸ் 2 மைனஸ் 1 அல்லது பிளஸ் 2 என எழுதலாம். ஆகவே மாணவர்களே, இந்த இருபடி சமன்பாட்டினுடைய மூலகங்களை நாங்கள் இவ்வாறு காணலாம். இதேபோல அடுத்தொரு இருபடி சமன்பாட்டை அவதானித்தால் x ஸ்கொயர்ட் மைனஸ் x மைனஸ் 3 சமன் 0, x ஸ்கொயர்ட் மைனஸ் x மைனஸ் 3, x squared minus x minus 3 சமன் 0. குறித்துக் கொள்ளுங்கள், x squared minus x minus 3 சமன் 0. x squared minus x சமன் 0. இவ்வாறு ஒரு சமன்பாடு இருந்தால் x squared minus x minus 3 சமன் 0 என சமன்பாடு இருந்தால் இதனுடைய மூலகம் x மைனஸ் v என்றா 1 பிளஸ் ஓ மைனஸ் v வர்க்கம் என்றால் v வர்க்கம் மைனஸ் 1 என்ற வர்க்கம் 1 மைனஸ் 4 ஏக்காக உண்டு, சிக்காக மைனஸ் 3, அப்போ 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஓ 2a 2 இன்ட்டு 1, அப்போ 1 பிளஸ் ஓ மைனஸ் 4 3 12, அதோடு உண்ட கூட்டினா 13, அதன் கீழ் 2. இதான் எக்ஸினுடைய மூலம். 1 plus o minus 1 plus o minus root 13 by 2 இப்படி எழுதலாம். அப்போ எக்ஸினுடைய மூலகம் 1 plus root 13 by 2 அல்லது x 1 minus root 13 by 2 இப்படி எழுதலாம். ஆகவே மாணவர்களே, x squared minus x minus 3 சமன் 0 என்கின்ற இருபடி சமன்பாட்டில் மூலகங்கள் 1 plus x squared minus x minus 3 சமன் 0 என்கின்ற இருபடி சமன்பாட்டை அவதானித்தால் அதனுடைய மூலகங்களை v வர்க்கம் மைனஸ் v பிளஸ் ஓ மைனஸ் root of v வர்க்கம் மைனஸ் 4ac over 2a என்கின்ற சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் x சமன் 1 plus root 13 by 2 x சமன் 1 minus root 13 by 2 என பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் இதனுடைய மிகுதியினை அடுத்த வகுப்பிலே கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.